விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎன் வித் போரான், கால்சியம் நைட்ரேட் வித் போரான், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஎனை பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ சிஎன் வித் போரானை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆடியோ இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போயிட்டு இருக்கு கொஞ்சம், ஏன்னா நம்மக்கிட்ட மைக்கு கிடையாது அண்டு ஒர்க் பண்ணுறதுக்கு சரியான டைமும் கிடையாது, மற்ற வேலைகளை பார்த்துட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால. ஸோ சேனலை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்கம் வரும், அது மூலயமா ஒரு குவாலிட்டியான நாய்ஸ் ரிடக்ஷனோடு சேர்ந்து ஒரு மைக்கை வாங்கி குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம ரொம்ப பேசாத வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ சிஎன் வித் போரான் அப்படிங்கிறதுல என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு சிஎனில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நைட்ரேட் இருக்குது. ஓகேங்களா, சி ஃபார் கால்சியம், என் ஃபார் நைட்ரேட். ஓகேங்களா, அடுத்தது சார் நைட்ரஜன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பி ஃபார் போரான். இப்போ இது மூணுலேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்துருவோம். நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நைட்ரஜன் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை ஏற்பட, பச்சைத்தன்மை திரும்ப, அண்டு வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி அடியில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்டேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வேலையை செய்யக்கூடியது தான் நைட்ரஜன். ஓகேங்களா, இப்போ கால்சியமுக்கு போவோம். கால்சியம் அப்படின்னா நிறையா விவசாயிகளுக்கு வந்து இன்னும் தெரிஞ்சிருக்காது, இல்லை புதுசாக பார்க்கக்கூடிய விவசாயிகள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம். நைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி நியூட்ரியனில் வந்துடும். ஓகே, அதே கால்சியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி நியூட்ரியனில் வந்துடும். போரான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியனில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் செகண்டரி நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம சிஎம்எஸ் வரவங்க சொல்கிற மாதிரி கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர்லாம் இருக்கு இல்லையா, அதிலே கூட வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி நியூட்ரியன்ஸில் சிஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா, உதாரணத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சிஎம்எஸ் அதாவது பார்த்திங்கன்னா சிஎன் வித் போரான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கால்சியம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு வர கால்சியம் பற்றாக்குறை, அதாவது நமக்கு எப்படி கால்சியம் பற்றாக்குறை வந்துச்சு அப்படின்னா எலும்புக்கெல்லாம் ஒரு மாதிரி வீக்காக இதுமாரி ஆகிடுதோ, அதேமாதிரியே செடிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து போயிடும். ஸோ கால்சியம் அதிகமாக கொடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து பார்த்திங்கன்னா தெம்பாகவும் நல்லா ஃப்ளவரிங் கெப்பாசிட்டியோடவும் இருக்கும். அண்டு வரக்கூடிய காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருத்து போய் எந்த ஒரு பிரச்சனையும் வராத வரும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னதை அப்படியே சொல்லணும்னா, கால்சியம் சிஎனோட வீடியோ பார்க்காத சிஎன் வித் போரானுக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் நம்ம அந்த கண்டென்ட்டை அப்படியே சொல்லுவோம். என்னென்னா, இப்போ நான் கால்சியம்னா சிம்பிள் நான் சொல்லி முடிச்சிருந்தது அசிடிக் ஆசிட்ஸில், அதாவது பார்த்திங்கன்னா உப்பு காரம் இது மாதிரி இருக்கக்கூடிய மண்களில் நம்ம இதை பயன்படுத்தும் போது அதை வந்து டைலூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது. ஆரம்ப வேர் வளர்ச்சிகள், செடிகள் ஊன்னா ஆரம்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த வேர் சம்மந்தமான வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும். என்னடா வீடியோவில் அப்பப்போ ஆஃப் பண்ணிட்டு போகிறான்னு பார்க்காதீங்க, செம்மையாக கத்துறானுங்க, ஒரு வீடியோ மேக் பண்ண முடியல, ஷப்பா தலைவலியாக இருக்குது. ஓகே, ஆரம்ப வேர் வளர்ச்சி, தேவையில்லாத அமிலங்கள் இருந்துச்சு மண்ணில் மேல் பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துரும். நைட்ரேட்டும் நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணி செடிகளுக்கு தேவையான நியூட்ரியன் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கீழே போடக்கூடிய இந்த 13-45 இருக்கட்டும், டிஏபி 20-20 இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் வேரில் இருந்து செடிகளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் வேணும் இல்லையா, பாஸ்பரஸ் மாதிரி இல்லை மற்றவங்களை மாரி. அது வந்து கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வேரில் இருந்து செடிகளோட டாப் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பார்த்துக்கிட்டு இருக்கு. செல் டிவிஷன், செல் ஸ்ட்ரென்த், அதாவது பார்த்திங்கன்னா செல் வந்து முழுசாக உருவாகவும் அதோடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து உருவாகும். நைட்ரஜனோட நிலைநிறுத்தத்துக்கான ஒரு வேலையை இது பார்க்கும். ஏன்னா இப்போ நைட்ரஜன் உரங்களோ இல்லை வேறு எந்த உரங்களோ நம்ம போடுறோம் அப்படின்னா முழு சத்துக்களும் செடிகளுக்கு போய் சேருமானா சேராது, பாதி சத்துக்கள் தான் போய் சேரும், பாதி சத்துக்கள் காற்றுல போயிடும் இல்லை கேட்காத போயிடும். இதுவே நம்ம சிஎன் கால்சியமோட மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப அந்த சத்துக்கள் எல்லாமே செடிகளுக்கு போய் பயன்படுற மாதிரியான ஒரு வேலைகளை பார்க்குறதுக்கு பயன்படுது கால்சியம். ஓகேங்களா, நியூட்ரியன் அப்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் எது யூஸ் பண்ணும் போது, கால்சியம் யூஸ் பண்ணும் போது. ஓகேங்களா, ஓகே, நைட்ரஜன் சொல்லியாச்சு, கால்சியம் சொல்லியாச்சு. அடுத்து என்னடா இருக்குது, போரான். போரான் பற்றி சொல்லணும் அப்படின்னா செடிகளுக்கு தேவையான பொட்டாஸ் அண்டு கால்சியம் சத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த விகிதத்தை சீராக செடிகளுக்கு கொடுக்குறது. இப்போ பொட்டாஸ் அதிகமாக கொடுத்துட்டாலும் செடிக்கு பிரச்சனை, கால்சியம் அதிகமாக செடிகள் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை. ஸோ அப்போ அதை சமச்சீராக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்போ யாரை பிடிக்கலாம், போரானை பிடிச்சி உள்ளே போடுறோம். போரானை பிடிச்சி உள்ளே வைக்கும் போது செடிகளுக்கு தேவையான பொட்டாஸ் மற்றும் கால்சியம் உரங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவில் சீராக செடிகளுக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவில் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை பார்க்குறது போரான். ஓகேடா, அப்போ இந்த போரான் இதில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, 0.3% தான் வந்து பார்த்திங்கன்னா போரான் இருக்குது. ஓகேங்களா,
இது வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் உருவாகவும் அந்த டிரான்ஸ்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா அதுகளுக்கு தேவையான சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விந்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ பருத்தி செடியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது செடிகளாக இருக்கட்டும், இந்த மகரணம் உருவாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பருத்தி செடிலாம் மகரணம் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிஎனை வாங்கி அடிப்பாங்க. அவங்களுக்கு விஷயம் புரியல, ஓகேங்களா. சிஎனுக்கு பதிலாக சிஎன் போரான் 1 கிலோ வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா மகரணம் அப்படி வருங்க. போரானில் நீங்கள் சிஎன் வித் போரானில் போடலாம் கூட, போரான் மட்டும் வாங்கி அடிச்சிங்கன்னா கூட அவ்வளோ மகரணம் வரும் செடிகளுக்கு. அந்த மகரணம் பத்தலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வராது, காய் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையுமே வராது. எப்போனா அந்த போரான், கால்சியம் இதெல்லாம் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது, ஓகேங்களா. ஓகே, அடுத்து இது எது மாதிரி டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிஎன் வந்து பார்த்திங்கன்னா 30-40 நாட்கள் சொல்லியிருந்தோம். இது வந்து 40 to 50 நாட்களில் நம்ம வந்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். என்ன காரணம் அப்படின்னா இது கூட போரான் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து நீங்கள் 30-40 நாட்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது போரானோட யூஸே அங்கே தேவையில்லாத போயிடும். ஏன்னா அந்த நேரத்தில் மகரமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை நம்ம செடிகளுக்கு. அண்டு அந்த அப்டேக் இன்டேக்ஸ்லாம் பெரிய ப்ராப்ளம் இருக்காது அந்த டைமில். இதுவே 40 to 50 நாட்களுக்கு வரப்போ 50 நாட்களில் செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா பூ வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு கால்சியம் இந்த வரக்கூடிய பூக்களாக இருக்கட்டும், சைடு போட்டைகளாக இருக்கட்டும், இல்லை எந்த செடியாக இருந்தாலுமே அது வந்து பூ வர ஸ்டேஜுக்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரென்த்தஸ் அதிகமாகும், வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதுமாரி டைமில் மகரணம் வந்து அதிகமாக தேவைப்படும். ஏன்னா மகரணம் சேர்க்கை ஏற்பட்டதுன்னா அதை பொறுத்து தானே பழங்கள் காய்கள் எல்லாம் எப்படி வந்து வரப்போகுது அப்படிங்கிறதே இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம போரானை மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் இருக்கும். ட்ரிப்பில் விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூ வந்ததுக்கப்புறம் கூட ட்ரிப்பில் விடலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஸ்ப்ரேயிங் அப்படின்னு சொல்லி போகிறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூ வரதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணியே நான் மட்டும்தான் பண்ண முடியும். பூ வந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் பிரச்சனையை தான் உருவாக்கும், ஓகேங்களா. எவ்வளோடா டேங்க், அது ஒரு லிட்டருக்கு அப்படின்னா 4 to 5 கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து சிம்பிளுங்க ஒரு 40 to 50 கிராம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் பெரிய செடிகள், அது மக்காசோளமாக இருக்கட்டும், பருத்தி, இதுமாரி பெருஞ்செடிகள் எல்லாத்துக்குமே 40 to 50 கிராம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஎன் ஸ்ப்ரே பண்ணலாம். இது இந்த காய்கறி செடி, கொடி செடி அப்படின்னா ஒரு டேங்க்குக்கு 30 கிராம் வரைக்குமே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் காய்கறி செடி பண்ணனதெல்லாம் யூஸ் பண்ணதும் இல்லை, கேட்ட வரைக்கும் 30 கிராம் போதுங்கன்னு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் மக்காசோளம், பருத்தி செடி இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்குக்கு 50 கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பக்கா ரிசல்ட்ஸ் இருக்குது, பயன்படுத்தி பாருங்கள். இப்போ மக்காசோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரணம் வர டைமில் நீங்கள் ட்ரிப்பில் விட்டுருங்க, ரொம்ப ஈஸி. அந்த பூ மேப்போட்டை வருது இல்லையா, வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரிப்பில் விட்டிங்கன்னா ரிசல்ட் பக்காவாக இருக்குது, ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இதுக்கு இவ்வளோ டோஸ் தேவையில்லைன்னு இன்னும் சில விவசாயிகள் 100 கிராம்லாம் போடுறவங்களாம் இருக்காங்க. ஒரு டேங்குக்கு 100 கிராம் போட்டு 14 லிட்டர் 15 லிட்டர் தண்ணியை ஊற்றி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கிராம் டேங்குக்கு யூஸ் பண்ணீங்க, ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதை பார்த்து நம்ம நிறைய விவசாயிகள் தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், நீங்களும் கற்றுக்குங்க என்னோட சேர்ந்து. அவங்களோட அனுபவத்தை நாமளும் தெரிஞ்சுக்குவோம். நன்றி.